ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் லெசனில் உள்ள அசிடிட்டி ஆர்டர் கான்செப்ட். இந்த கான்செப்ட் இதுவரையும் நீட்டில் 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அந்த கொஷின்ஸுக்கு எப்படி ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாமும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி உள்ள வீடியோவில் அசிடிட்டி ஆர்டர் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் இந்த கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் அதை அப்படியே ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் அதை வந்து EWGLTன்னு எழுதியிருக்கேன். இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அசிடிட்டி. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அசிடிட்டி அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு அசிடிட்டி, அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் ஒரு காம்பவுண்டில் இன்க்ரீஸ் ஆனால் அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இன்க்ரீசஸ், அசிடிட்டி இன்க்ரீசஸ். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இன்க்ரீசஸ், அசிடிட்டி டிக்ரீசஸ். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலான்னா NO2, CHO, COCH3, CN, CH2 கேட்டையான், கார்போகேட்டையான், கார்பாக்சிலிக் ஆசிட். இதெல்லாம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். EDGனா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ்னால் OCH3, OH ஆல்கஹால் குரூப், NH2, NHCOCH3, OCOCH3, ஆல் அல்கைல் குரூப்ஸ். இதெல்லாம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். இது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Electron withdrawing group increases, acidity increases. Electron donating group increases, acidity decreases. என்னென்ன எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NO2, CHO, அதாவது ஆல்டிஹைடு, கீட்டோனு, கார்பாக்சிலிக் ஆசிடு, கார்போகேட்டையானு, சைனைடு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் பேர்ஸ் ஆக்சிஜன்ஸாக இருக்கும். லோன் பேர் உள்ள காம்பவுண்டு ஆக்சிஜன் ஆட்டம் டேரெக்டாக ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கிற காம்பவுண்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். ஆல் அல்கைல் குரூப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். இதை நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை பாஸ் பண்ணியோ நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க, இதுக்கு முன்னாடி நீட்டில் 34 இயர்ஸில் 6 டைம்ஸ் இந்த கான்செப்ட் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இது வந்து நீட் 2020 கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஸ்டியூட்டட் ஃபீனால்ஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு காம்பவுண்ட் ஆட் பண்ணால் அதுதான் சப்ஸ்டியூட்டட் ஃபீனால். ஓகேவா? அதில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த 4 ஆப்ஷனில் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அசிடிட்டி. இப்போ ஒரு காம்பவுண்டில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன்க்ரீஸ் ஆனால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த காம்பவுண்டில் எதுலெல்லாம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருக்குது, எதில் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு அசிடிட்டி. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இன்க்ரீஸ் ஆனால் அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். சரி வாங்க பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபீனால் இருக்குது. ஸோ வந்து இதுவரையும் எல்லாமே சேம். இங்கே கீழே உள்ள காம்பவுண்டு மட்டும்தான் எல்லாத்துலேயும் டிஃபர் ஆகுது. NO2 அப்படிங்கிறது நம்ம பார்த்ததில் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். NO2ங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸில் இருக்குது. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அசிடிட்டி. ஸோ அப்போ NO2ங்கிறது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். OCH3 வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸில் இருக்குது. ஸோ OH23 வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். அடுத்து பாருங்கள் C2H5, CH3 இது ரெண்டுமே அல்கைல் குரூப்ஸ். All alkyl groups are electron donating groups. கேட்டிருக்கிறது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் கேட்டிருக்காங்க. அசிடிட்டி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன்க்ரீசஸ், அசிடிட்டி இன்க்ரீசஸ். இப்போ இதில் மட்டும்தான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். விச் ஒன் இஸ் த மோஸ்ட் அசிடிக் காம்பவுண்ட். இங்கேயும் அதே தான் கேட்டிருக்காங்க, மோஸ்ட் அசிடிக் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பாருங்கள். ஃபீனாலில் CH3 குரூப் இருக்குது. இந்த CH3 குரூப்புங்கிறது வந்து அல்கைல் குரூப்பு. இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இதில் வந்து நோ குரூப். இந்த ஃபீனாலில் வந்து எந்த காம்பவுண்டும் இல்லை. ஸோ நோ குரூப்னு எழுதிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா NO2 குரூப் இருக்குது. ஸோ வந்து இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இதில் 3 NO2 குரூப் இருக்குது. ஸோ இதுவும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். நமக்கு தெரியும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்
இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிட்டி. ஸோ அப்போ இந்த குரூப் வராது. அடுத்து பாருங்கள், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ப்ளஸ் ஃபீனால் மோர் அசிட்டிக் தென் சாதா ஃபீனால். ஃபீனால் வித் நோ குரூப். அசிடிட்டி பார்த்தீங்கன்னா ஃபீனாலில் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் அது ஃபீனால், சாதா ஃபீனால், எந்த குரூப்பும் இல்லாத ஃபீனாலை விட மோர் அசிடிட்டி. ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன்க்ரீசஸ், அசிடிட்டி இன்க்ரீசஸ். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து நீட் 2017 கேட்டிருக்காங்க. விச் ஒன் இஸ் த மோஸ்ட் அசிடிக் காம்பவுண்ட்? ஆப்ஷன் டி. எய்ம்டு 2010 கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்து எல்லாமே ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நேம் மட்டும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கணும். கிவன் ஆர் சைக்ளோஹெக்சனால், அசிட்டிக் ஆசிட், 2,4,6 ட்ரைநைட்ரோஃபினால், 4th வந்து ஃபீனால். ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் அசிட்டிக் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த 4 காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரும் எழுதி அதில் எது மோஸ்ட் அசிட்டிக் எது லீஸ்ட் அசிட்டிக்னு நம்மளே ஆர்டர் பண்ண சொல்லிட்டாங்க. வாங்க பார்க்கலாம். சைக்ளோஹெக்சனால். சைக்ளோன்னு சொன்னாங்க, நான் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கிட்டேன். ஹெக்ஸுனா 6 கார்பன் வரணும். 1 2 3 4 5 6 6 கார்பன் போட்டுக்கிட்டேன். ஓஎலுங்கிறது வந்து ஆல்கஹால் டினோட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒரு OH குரூப் போட்டுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா CH3 COOH. இது ஃபஸ்ட்டு காம்பவுண்ட், இது செகண்டு காம்பவுண்ட். தேர்ட் வந்து 2,4,6 ட்ரைநைட்ரோஃபினால். குரூப்பு. ஸோ இதுக்கு 1 2 3 4 5 6 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் போட்டுக்கிட்டேன். ஸோ ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஃபீனால், சாதா ஃபீனால். aliphatic or cycloalcohols. Aliphatic alcohols and cycloalcohols. ஸோ வந்து என்ன விட 4 வந்து மோர் அசிட்டிக்கு. ஆப்ஷன் பியில் பாருங்களேன், 1 வந்து 4 விட மோர் அசிட்டிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தப்பு. மற்ற எல்லாத்துலேயும் வந்து 1 வந்து அடுத்து 4 விட அடுத்தடுத்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி அடிச்சிட்டோம். தேர்டு குரூப்பில் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோ குரூப்பு. ஸோ 4 விட தேர்டு வந்து மோர் அசிட்டிக்கு. 2 பார்த்திங்கன்னா அசிட்டிக் ஆசிட் வரும். ஆசிடு குரூப் இருக்கிறதால இதுதான் ஃபஸ்ட்டில் வரும். அடுத்து இது ஆசிடாக இருக்கிறதால இது செகண்டு. அடுத்து இது தேர்டு, இது ஃபோர்த்து. இதுதான் ஆர்டர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 3 2 4 1 3 2 4 1. இது எய்ம்டு 2010 கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் அதே தான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ் மோஸ்ட் அசிட்டிக்? இது எய்ம்டு 2005 கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ். நைட்ரோ குரூப் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். இதில் வந்து நோ குரூப். CH3 வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ இதை பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த குரூப் வந்து லீஸ்ட் அசிட்டிக்கு. ஆப்ஷன் டி வராது, சி வராது. அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸா ஃபீனாலான்னு பார்க்கும்போது ஃபீனால் மோர் அசிட்டிக் தென் அலிஃபேட்டிக் ஆல்கஹால். ஸோ ஆப்ஷன் பியும் ஏவும் கிடையாது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது எய்ம்டு 2005 கேட்டிருக்காங்க. 2001 கேட்டிருக்காங்க. த கரெக்ட் அசிட்டிக் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த 3 காம்பவுண்டில் எது கரெக்ட் அசிட்டிக் ஆர்டர் வந்து நம்மளே எழுத சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து ஃபீனால். செகண்ட் காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா CH3 அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஃபீனால் ப்ளஸ் எலக்ட்ரான் டொனேட்டிக் குரூப். தேர்டில் பார்த்திங்கன்னா NO2 குரூப் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஃபீனால் ப்ளஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்.
நமக்கு அசிடிட்டி ஆர்டர் தெரியும். ஃபீனால் ப்ளஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் மோர் அசிடிக் தென் ஃபீனால். Phenol more acidic than phenol with electron donating group. இதுதான் ஆர்டர். இதை வச்சு நம்ம எழுதிடலாம். இப்போ வந்து கரெக்டான அசிடிட்டி ஆர்டர் எழுத போகிறோம். அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 3 1 2. இதுதான் ஆர்டர். இது வந்து AIMT 2001 கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிக் ஸ்ட்ரென்த். இங்கேயும் அது CH3யும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு, NO2வும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். 2 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு, இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு. ஸோ அப்போ வந்து இதுதான் மோஸ்ட் அசிடிக் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இதுவரையும் மோஸ்ட்லி நம்ம டிக்ரீசிங் ஆர்டரில் தான் எழுதியிருப்போம். இது வந்து டிக்ரீசிங் ஆர்டர். இது வந்து இன்க்ரீசிங் ஆர்டர். அவங்க உங்களை குழப்பணும் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே வந்து கம்மா கொடுத்துருப்பாங்க. எது டிகான் வித்ட்ராயிங் குரூப் தான் மோர் அசிடிக்கு. ஸோ அப்போ வந்து 3 தான் மோஸ்ட் அசிடிக்காக இருக்கணும். இன்க்ரீஸ் ஆனாங்களே இதுதான் வந்து மோஸ்ட் அசிடிக்காக இருக்கணும். ஸோ நம்ம ஆப்ஷனை பாருங்களேன். பிலையும் டிலையும் மட்டும்தான் 3 மோஸ்ட் அசிடிக். ஏல வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, சியில் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது. ஸோ அப்போ ஏவும் தப்பு, சியும் தப்பு. ஸோ இப்போ ஆப்ஷனில் வந்து நம்ம பி இல்லை டி இது ரெண்டுத்தில் தான் ஏதாவது ஒன்றா இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது, செகண்ட்லேயும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. ஆனால் இந்த குரூப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அல்கைல் குரூப்பு. இது எப்படி எலக்ட்ரான் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட் மூலியமாக தான் கொடுக்கும். பார்த்திங்கன்னா ரெசனன்ஸ் ஃபார்ம் பண்ணும். கிவ் எலக்ட்ரான் பை ரெசனன்ஸ். ஸோ நமக்கு எப்போவுமே தெரியும் ரெசனன்ஸ் ஸ்ட்ராங் எஃபெக்ட் தென் இண்டக்டிவ் எஃபெக்ட். கம்பேரிட்லி இதை விட. ஸோ அப்போ இதுதான் வந்து லீஸ்ட் அசிடிக்காக இருக்கும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இன்க்ரீசஸ், அசிடிட்டி டிக்ரீசஸ். ஸோ அப்போ 1 லாஸ்ட்டில் வரும், 2 செகண்டில் வரும். 3 2 1 3 2 1 ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா 34 இயர்ஸில் 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் 1 தடவை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிங்க. தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.